ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். மின்சார கட்டணம் மாதம் ஒரு முறை எடுப்போம் அப்படின்னு திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி. மாதம் ஒரு முறை எடுத்தால் அந்த 500 யூனிட்டுக்கு கரண்ட்டு குள்ளே வரும்போது யூனிட்டுடைய அளவு குறையும். இப்போ 500க்கு மேலே போகும்போது ஒரு ஸ்லாப்பு, அந்த ஸ்லாப்பில் அமௌண்ட் அதிகமாகும். 500 கீழே இருக்கும்போது அமௌண்ட் கம்மியாகும். இது செஞ்சாங்களா? செய்யலை. ஆட்சியே முடிஞ்சு போச்சு. ஏன் செய்யலைன்னா ஸ்மார்ட் மீட்டரை பொருத்திட்டு நாங்கள் பண்ணலான் இருந்தோம். சும்மா அடுத்த ஆட்சியில் நாங்கள் பண்ணிவிடுவோம். அது மீண்டும் இவர்களே ஆட்சிக்கு வருவாங்கன்னா ஆட்சியில் அதை அமல்படுத்திடுவாங்களாம். 5 ஆண்டு ஏன் செய்யலை? ஒன்று. அடுத்து அதிமுக அரசாங்கம் 100 யூனிட் இலவச மின்சாரம் கொடுத்தாங்கல்ல, அதை எடப்பாடி ஆட்சி காலத்தில் கொடுத்தது. அந்த 100 யூனிட் இலவச மின்சாரம் கொடுத்ததுனால தான் இன்றைக்கி நிறைய பேருடைய வீடுகள்லாம் சும்மா, அதாவது 500 மீட்டருக்கு குறைவாக இருந்து அந்த மின் கட்டணம் கொஞ்சம் ஓரளவுக்கு குறைவாக இருக்குது. ஆனால் இதை தாண்டி மாநில அரசு தானே விலையேற்றுச்சு, மாநில அரசாங்கம் தானே விலையேற்றுச்சு. இதை உடனே என்ன பண்ணுவாங்க, உதவி திட்டத்தில் அதிமுக கையெழுத்து போட்டது காரணம் சொல்லுவாங்க. இல்லை, உதவி திட்டத்தில் கையெழுத்து போட்டதால் மட்டுமில்லை, இப்போ இருக்கிற திமுக அரசாங்கம் மின்சாரத்தை சேமிப்பதும் உற்பத்தி செய்வதும் தனியார் நிறுவனங்களுக்கு விற்பதனால் வருகிற தட்டுப்பாடு, வருகிற விலையேற்றம், அந்த விலையேற்றத்தை மக்கள் மீது அவர் நேரடியாக அனுபவிக்கிறாங்க. அதை அனுபவிக்கிறதுனால இந்த பழியை கொண்டு போய் கையெழுத்து போட்டதுனால அவங்ககிட்ட சொல்லிடுவாங்க. சரிங்க, இப்போ மத்திய அரசாங்கத்தோட எந்த திட்டத்தை நீங்கள் வந்து தடை விதிச்சிருக்கீங்க, எந்த திட்டத்தை நீங்கள் நடைமுறைப்படுத்தாம விட்டீங்க? ஜல்ஜீவன் திட்டம், தண்ணீருக்கு வரி கையெழுத்து போட்டு வாங்குறீங்க. ஜல்ஜீவன் திட்டம் வரி பாக்கி இருக்குன்னு நோட்டீஸ் வருது ஒவ்வொரு வீடுகளுக்கும். அப்போ என்ன அர்த்தம்? அதிமுக அரசு மேலே பழி போட்டார்ல. அப்போ ஜல்ஜீவன் திட்டத்தை நீங்கள் ஏன் நடைமுறைப்படுத்துறீங்க? நீட்டை நாங்கள் தடுத்துருவீங்களா? நீட்டை இப்போ தடுக்கலை. ஏதாவது ஒன்று சொல்லுங்கள், நீங்கள் நாங்கள் தடுத்த விஷயம்னு ஒன்று சொல்லுங்கள். இந்த சிபிஎஸ்சி மும்மொழி கொள்கை, இந்தி பாடம் இந்த ஆண்டிலிருந்து டைம் படிக்கணுங்கிறாங்க, தடுத்துருவீங்களா? ஆக என்னென்னா பொய் பிரச்சாரம். நாங்கள் செஞ்சு பார்த்தோம். இது மக்களை ஏமாத்துகிற செயல். என்ன செய்யலைன்னா பிஜேபி அதிமுகவையும் தோற்கடிக்கணுங்கிறதாக பிஜேபி அதிமுகவின் மீது மிகப்பெரிய அளவிற்கு வன்முறை கட்ட வைத்து விடுகிறார்கள், அதாவது அரசியல் வன்முறைகளை. ஆனால் உண்மையிலேயே இவர்கள் கையெழுத்து போட்டாலும் போடனாலும் சிபிஎஸ்சி பள்ளிகள் அப்பையிலேருந்தே சொல்லிக் கொடுத்து தாங்க இருக்காங்க. இப்போ தேர்வு இல்லாமல் இருந்துச்சு, இப்போ தேர்வை கட்டாயமாக்குறாங்க 6வதுக்கு மேலே. அப்போ இதான் யதார்த்தம். அதை மாற்றி பேசுவாங்க. இது மின்சார விலை இருக்குங்க. அன்றைக்கி வந்து ஒரு 800 யூனிட் கட்டிங்கன்னா 1200 1300 வருங்க. இன்றைக்கி 2250 வருது. எவ்வளோ ரெண்டுக்கும் வித்தியாசம்? இதை ஏற்றது மாநில அரசு, மத்திய அரசாங்கம் ஏற்றலை. தமிழ்நாடு மின்சார வாரியம் யாரு கையிட்ட இருக்குது? மாநில அரசு கிட்ட தானே இருக்குது. அப்புறம் எப்படியே இப்போ நீங்கள் கேஸு ஒரு 50 ரூபா 100 ரூபா விலை குறைப்பன்னு கனிமொழி பேசுகிறாங்க தெரியுமா? வைரல் ஆச்சு தெரியுமா வீடியோ? என்னாச்சு? குறைச்சிருக்கீங்களா மாநில அரசு? சரி, எந்த பால் விலை என்ன? ஆவியனில் பால் விலை என்ன? 400 ரூபா 450 விற்றுட்டு இருந்துச்சுங்க. அதிமுக ஆட்சி விட்டுட்டு போகும்போது நெய்யுடைய விலை இன்றைக்கி 660 ரூபா, கிட்டத்தட்ட 200 ரூபாய்க்கு அதிகம். ரெண்டுக்குமான வித்தியாசம் என்ன? பால் விலை என்ன இல்லையா? 50 ரூபாயிலேருந்து 60 ரூபா. சரி, இந்த 60 ரூபா இப்போ தொழிலாளி கிடைக்கணும்ல, விவசாயிக்கு கிடைக்கணும்ல, விவசாயி கிடைக்குதா? விலை மட்டும் உயர்ந்திருக்கு, ஆனால் விவசாயிகிட்ட கொள்முதல் செய்கிறது விலை உயர்ந்திருக்கு. 1 ரூபா விலை ஏறி இருக்கு 1 ரூபா கொள்முதல் விலையில். எங்கே இருக்கு பாருங்க, இங்கே நீங்கள் மொத்த விலையில் 10 ரூபா ஏறி இருக்கீங்க ஒரு பாக்கெட்டுக்கு, ஆனால் விவசாயிக்கு நேரடியாக போகும்போது 1 ரூபா. அப்போ மீதி 9 ரூபா என்ன ஆகுது? அப்போ இப்படி கேள்வி கேட்டாலே பாஜகக்காரர்கள் கேட்டாலும் அதிமுகக்காரர்கள் கேட்டாலும் உடனே வந்து பாஜக சங்கின்னு சொல்லிடுறது, அதிமுக கேட்டால் பாஜக அடிமைன்னு சொல்லிடுறது. இவ்வளோதான் உங்கள் வேலை. அதை விட்டு அந்த வைக்கிற கருத்துக்கு வைக்கிற எதுக்கு விமர்சனம் இல்லை.